வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நாளை பொழுது விடிஞ்சால் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். 2022 எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாகவும் ஆரோக்கியமான வருஷமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வருஷமாகவும் நிம்மதியை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்கணும்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம், மனசு நிம்மதி அண்ட் அதாவது எல்லா விதமான தொல்லைகளும் ஒழிஞ்சு ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கலாம். இந்த புது வருஷம் இதுக்கு நான் உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஷாஹி துக்குடா அப்படின்ற ஒரு ஸ்வீட் பண்ணுறேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு 1 part பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி வரும். ரொம்ப ஈஸி இது ரெண்டுமே. நீங்கள் இந்த நாளைக்கு இதை ரெண்டையும் பண்ணி சாப்பிட்டு எல்லோரும் ஆற்றுல என்ஜாய் பண்ணி சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக இது ஆங்கில வருஷ பிறப்பை நம்ம கொண்டாடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது பார்த்தேன்னா நம்ம டே டு டே இதில் இது ஜனவரி மந்த்து, இந்த மந்த்க்கான இது அப்படின்ற ஸ்டார்டிங் இதில் நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளோட நடைமுறைகள்லேயும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் அப்படி தான் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கிறது இந்த ஆரம்பிக்கிற இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய புத்தாண்டாக இருந்தாலும், சித்திரை முதல் நாள் நம்மளுடைய புத்தாண்டாக இருந்தாலும், இந்த ஜனவரியையும் நம்ம வரவேற்க நம்ம எல்லோரும் பழக்கின்ட்டோம். அதனால தப்பு கிடையாது. எல்லா நாட்களுமே நம்ம பகவான்கிட்ட வேண்டிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலைமையை கொடுக்கணும் அவர் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கலாம். ஸோ இந்த நாளில் இந்த ஷாஹி துக்குடாவை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா முடியாது. ஸோ கேசரி பண்ணிக்கிறேன்னா கேசரி பண்ணிக்கோங்க, இல்லை சக்கரை பொங்கல், இட்ஸ் அப் டு யூ. பட் இந்த ஷாஹி துக்குடா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணி சுவாமி நைவேத்தியம் ஒரு கல்கண்டு வச்சு சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தை நம்ம துவங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷாஹி துக்குடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 liter ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது நல்லா இது பச்சையாக தான் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு சொல்லுவாள் அந்த பால். இதை நல்லா ஒரு 25 minutes to 30 minutes ஆகும். இது நல்லா கொதித்து திக்காகி ரபடியாவோ இல்லை பாசுந்தி மாதிரியோ நீங்கள் இதை நல்லா குறுக்கி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இதில் சர்க்கரையை போட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த ப்ரெட்டை வச்சு பண்ணணும். இது நல்லா பால் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது சுண்டுற வரைக்கும் இது பாட்டுக்க ஆகின்றிருக்கும். நம்ம நான் ஃபைனலாக அது ஒரு 3/4 பாகத்துக்கிட்ட சுண்டினதுக்கு அப்புறமா, அதாவது இப்போ 1 liter மில்க் விட்டுருக்கேன் இல்லையா, இது 1/4 liter ஆற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு இந்த ஷாஹி துக்குடாக்கு நம்ம ஒரு ஜீரா பண்ணிக்கணும். சர்க்கரை ஜீரா, ஒரு கப் சுகர் போடுறேன். இது 250 grams, ஒரு 3/4 கப்பு தண்ணி விடுறேன். இந்த குலாப் ஜாமுன்கெல்லாம் வரும் பத்திரிக்கையில் அந்த மாதிரி நல்ல ஒரு இசுக்கு பதம் இருந்தால் போதும். இந்த சுகர் சிரப் எவ்வளோ ப்ரெட் ஸ்லைஸ்க்கு வரும் மாமி அப்படின்னு கேட்டேன்னா, இது ஒரு 10 ஸ்லைஸ்க்கு நம்ம பண்ண முடியும். பட் நீங்கள் மோர் தென் தட் பண்ணுறேன்னா இது அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இதுக்கு ஏன் நீங்கள் 1 கப்பு சர்க்கரை போட்டுட்டு 3/4 கப்பு தண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எப்பயுமே இந்த மாதிரி சுகர் சிரப் பண்ணுறதே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஜாஸ்தி நாழி அது கொதித்து கரெக்டான அந்த பதத்துக்கு நமக்கு இந்த இசுக்கு பதம் வரத்துக்கு சரியாக இருக்கும். சீக்கிரமே விட்டுட்டோன்னா அது கிறிஸ்டலைஸ் ஆகி ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அது இதில் ஒரு 10 குங்குமப்பூ போடுறேன். இது ஆப்ஷனல், இருக்கிறவா போடுங்க. கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி,
நம்ம குலாப் ஜாமுன் இதுக்கெல்லாம் வந்து ரோஸ் எசன்ஸ் விடுவோம். பட் இந்த ஷாஹி துக்குடாக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ குங்குமப்பூ வாசனை, ஏலக்காய் பொடி வாசனை நல்லாயிருக்கும். ப்ளஸ் மேலே அந்த ரபடி அந்த பால் சுண்டி இது பண்ணிருக்க அந்த இதோடு போட்டு சாப்பிட்றதே தான் அதுக்கு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது வீட் ப்ரெட்டில் பண்ணுறேன்னாலும் உங்கள் சௌகரியம். நீங்கள் மைதா ப்ரெட் பண்ணலை, வீட் ப்ரெட்டில் பண்ணுறேன்னாலும் உங்கள் சௌகரியம். ஆனால் அது மைதா ப்ரெட்டில், அதாவது அந்த ஸ்வீட் ப்ரெட் சொல்லுவா இல்லையா, அதில் பண்ணினேன்னா இல்லை மில்க் ப்ரெட்டில் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட் ப்ரெட் ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்துன்னு பண்ணினேன்னா பரவாயில்லையா இருக்கும். பட் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயோ ஒரு தடவை தான் நம்ம பண்ணி சாப்பிட போகிறோம். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்ல இச்சுக்குன்னு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் போகிறோம். கை வந்து நல்லா அப்படி தொட்டால் அப்படி ஒட்டிக்கணும். கொஞ்சம் பிரிக்கிறதே கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அவ்வளோ இருந்தால் அப்புறம் ஒன் ஸ்ட்ரிங்கெலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஜீரா ரெடி ஆகிடுத்து. இதை எடுத்து மூடி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ரெட்டை நல்லா நெய்யை விட்டு வறுத்துட்டு நம்ம அதில் போடணும். ஏன்னா ஜீராவும் சூடாக இருக்கணும், ப்ரெட்டும் சூடாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நெய் மெல்ட் ஆகிட்டுருக்கு, ஹீட் ஆகிட்டுருக்கு. இது மில்க் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி க்ராஸில் கட் பண்ணிக்கோங்க. முக்கோணமாக வரணும். அது மில்க் ப்ரெட் இல்லைன்னா ஸ்வீட் ப்ரெட் மட்டும்தான் அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி த சேம் டைம் இது ரொம்பவும் சுடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடாகிடுது அப்படின்னு தெரிஞ்சால் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே இந்த நம்ம பக்ஷணம்லாம் பண்ணுறதுக்கெலாம் ஒரு நல்ல ஹீட் வச்சுப்போம் இல்லையா, அப்படி வைக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நெய்யில் தான் அது பொரிக்கணுமா அப்படி சொல்லி கேட்டேன்னா கூடிய மட்டும் நெய்யில் பொரிச்சேன்னா நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா நீங்கள் அதை எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன்னா பொரிச்சிக்கோங்க, உங்கள் சௌகரியம். ஆனால் அது ஸ்வீட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அது நெய்யில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் எப்பயுமே. நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சுடலாம். இதை பாருங்க, ரெண்டு சைடும் நல்லா இதாக எடுத்து. ஸோ இந்த ஜீரா நல்லா சூடாக இருக்குது. இந்த ப்ரெட் இல்லாமல் நல்லா அது பண்ணிட்டோம் இல்லையா, ஜஸ்ட் இல்லை சூடான ப்ரெட் அப்படியே போடுங்க. ரெண்டு சைடும் திருப்பி விடுங்க. 15 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ரபடி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா கால் பாகமாக குறைஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் சுகர், 100 கிராம் சுகர் போட்டிருக்கேன் இதில். இதோடு ஏன்னா சுகர் போட்டப்புறம் நீர்த்திடும். இன்னும் கொஞ்சம் நாளி அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் அது ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரபடியை வந்து நல்லா சில்லாக்கிடுங்கோ. இது சில்லாக இருக்கணும். அந்த ப்ரெட்டு அந்த ஜீரா அதெல்லாம் சூடாக இருக்கணும். இது தூக்கி அது மேலே விட்டுன்னு சாப்பிட்றதே, நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா திக்கானதும் நம்ம பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தில நல்லா திக்காக எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இது இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இது பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். இது இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக ஜம்முன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்றேன். இந்த மாதிரி
ப்ரெட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எந்த பிளேட்டாக இருந்தாலும் தேவையில்லை, இந்த மாதிரி தான் இருக்கணுமான்றதுலாம் இல்லை, உங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கோங்க. இது சுட சுட நான் விடுறேன், நீங்கள் சுட சுட விடணும்னு அவசியம் இல்லை, ஜில்லுன்னு விடுங்க. இது சூடாக இருக்கணும், ப்ரெட்டும் இந்த இதுவும் சூடாக இருக்கணும், இந்த ரபடி வந்து சில்லுன்னு இருக்கணும். மேலே ஃபைனாக நறுக்கிற பிஸ்தா நான் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வெறும் பாதாம் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம் அது. ஸோ ஜோரான ஷாஹி துக்குடா ரெடி ஆகிடுது. ஸோ எல்லாருக்கும் திருப்பியும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 2020 வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருக்கணும்னு காமாட்சிகிட்ட வேண்டிப்போம். எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமும் மன சந்துஷ்டியும் என்ன சொல்கிறது நிம்மதியும் எல்லாத்தையும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கட்டும்னு நம்ம அது காமாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 pot மீலில் வெஜிடபிள் பிரியாணி. முன்னாடியே நம்ம வந்து என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பிரியாணி சாமான், அதாவது தனியா அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு ஒரு பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கேன். இது குவிக்காக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய பிரியாணி. லஞ்ச் பாக்ஸ்க்காக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னாலும் டக்குன்னு ஆகிடும். அட் த சேம் டைம் இது மாதிரி மழை நாள் குளிர் நாளில் கொஞ்சம் லேசியாக இருக்கிறதே 1 pot இதை பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ஒரு 1/2 an hour 40 minutes கழிச்சு இது ரெடி ஆனதும் எல்லோரும் ஒரு ஜஸ்ட்டு இதுக்கு ஒரு ரைத்தா இருந்தால் கூட போகிறோம், அதோடு கூட தொட்டுன்னு சாப்பிட்டுட்டு முடிச்சுடலாம். பட்டை வந்து ஒரு 3 துண்டு வச்சுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். அதே மாதிரி இந்த கல்பாசி இருந்தால் வைங்கோ, இல்லைன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், பிரிஞ்சி இலை 2 வச்சுருக்கேன், கிராம்பு 4, அன்னாசி மொக்கு, அரை ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இல்லைன்னா 1 டீஸ்பூன் கிட்டக்க வரமிளகா அப்படி எடுத்து வச்சுருக்கேன். நிச்சயமா இது எங்களுக்கு போகிறோம் காரம், உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கிட்ட ஏற்றிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து பிரியாணிங்கிறது நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைப்பா. அப் டு யூ, அது உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி பூண்டு போடணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ தண்ணி விட்டு களைஞ்சிட்டு திருப்பி தண்ணி விட்டு ஊற வச்சுட்றேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை களைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் வதக்கிற வரைக்கும் தான் இது ஊறின்னு இருக்க போகிறது. 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இது ஆப்ஷனல், நெய்யே வேண்டாம் அப்படிங்கிறவா ஃபுல்லாக எண்ணெயிலே பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் இதில் அப்படியே போட்டுடலாம். பே லீஃப், 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பாக்கி இது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுறேன். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது கருகி போயிடக்கூடாது. இந்த வெங்காயத்தையும் போட்டுடுறேன். இதில் இது 2 வெங்காயம் நீளமாக நறுக்கிருக்கேன். இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 2 பல், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் ஒரு 100 கிராம்ஸ் தான், காலிஃப்ளவர், பட்டாணி, ஒரு 2 தக்காளி பழம், 2 போரும். பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் தயிர் வேற விடுவேன், ஸோ அதனால 2 போரும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது உருளைக்கிழங்கு, இதையும் போடுறேன். புதினா ஒரு ஹேண்ட்ஃபுல் நல்லா பிச்சு போட்டுருங்க.
இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நோ ப்ராப்ளம், விட்டுடுங்க. என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸை போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு ஒரு 1/4 கப் தயிர் விடுறேன் நான். 1/4 கப் தயிர், 3/4 கப் வாட்டர். 1 கப் 2 3 3. ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது 1:1 அதாவது 1:1.25 அந்த லெவலில் தண்ணி வைங்க போகிறோம். ஏன்னா ப்ரெஷர் குக்கர் இதுலேயே அது நல்லா இதுவாக வெந்துக்கும், அதனால தான். ஸோ இப்போ நம்ம 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன். ஸோ 2 கப் அரிசிக்கு நான் வந்துட்டு 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். 3.5 கப் தண்ணியில் ஒரு 3.25 கப் தண்ணியும் 1/4 கப் தயிரும் விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். உள்ள உப்பு போட்டுடலாம். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருங்க. உப்பையும் நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் அரைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பவுடர்லாம் போட்டு பண்ணினெல்லாம் எடுத்து ஹார்ட்லி இதுவும் ஒரு 40 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது கொதி வரட்டும், குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டோன்னா எக்ஸாக்ட்லி இதுவும் 2 விசில் போகும். அதனால் அளவும் தண்ணியும் அதே மாதிரி 1 கப்புக்கு 1.25 கப் தண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணுறச்சு, அதுக்கு மேலே வேண்டாம். பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். ஆவி வர்றது தெரியுமா இருக்கும் உங்களுக்கும். வெயிட் போட்டேன். ஜஸ்ட் 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். மீடியம் ஹையில் 2 விசில். ஸோ ப்ரெஷர் இறங்கிட்டு ஏதோ ஒன்றுத்தில் சொல்லுவாளே கம 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 வாசம் வருதே, அது மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சினிமாவில் வரும் இல்லையா, மசாலா. அதாவது உடனடியாக இதை அப்படி கலராதிங்கோ. கலர்னேலாம் இந்த முஷ்முஷாக இருக்கிற அரிசியோடது உடஞ்சி போய்டும். ப்ரெஷர் இப்போ தான் இறக்கியிருக்கோம் நம்ம. ஸோ நல்லா அதை அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். உடனே இப்போ கலரினோன்னா அது உடஞ்சி போய்டும். ஸோ ஜம்முன்னு ஆயிருக்கு, பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு. வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஈஸியான ஒரு, அதாவது நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன கரிஹா இருக்கோ அதை போட்டு கூட பண்ணிக்கோங்க போகிறோம். வெறும் தக்காளி, வெங்காயம், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் இருக்குன்னா அதை போட்டு கூட நீங்கள் இந்த பிரியாணி பண்ணிக்கலாம். பாக்கி எல்லாம் கிடைக்கணும். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இது பண்ண முடியாது. ஃப்ரோசன் பட்டாணி நிறைய பேர் ஆற்றுல வச்சுட்டுருப்பார். அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான வெர்ஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.